வெல்கம் பேக் டு another வீடியோ கைஸ். நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கார்னா வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வீடியோவில் வந்து கார் ரிலேட்டடான மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய படம் வந்து ஃபோர்டு வெர்சஸ் ஃபெராரி அப்படிங்கிற படம் தான். ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவி இது. இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறத வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து 1960கள் டைமில் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஃபெராரி தான் வந்து கார் ரேஸ்க்கான கிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லா காரையும் விட ஃபெராரி கார் தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோர்டு கார் இருக்குல்ல, இந்த கார் கம்பெனியோட ஓனர் வந்து ஹென்ரி ஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த ஃபெராரியை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. இந்த ஃபெராரிக்காரங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவரை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுறாங்க. இதில் கோவப்பட்டு இவர் ஃபோர்டு நிறுவனத்திலேயே பார்த்தீங்கன்னா தனியாக நான் ஒரு ரேசிங் கார் வந்து உருவாக்கி இதை வச்சு நான் வந்து ஃபெராரியை வந்து ரேஸில் தோக்கடிச்சு என் கார் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கார் வந்து உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. அந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours நடக்கும். இதில் வந்து கிறிஸ்டியன் பேல் தான் வந்து ஹீரோ ரோல் பண்ணியிருப்பாரு. தலைவன் எந்த ரோல் கொடுத்தாலும் வந்து மாசாக பண்ணியிருப்பாரு. படம் வந்து செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம். இப்போ வந்து F1 எப்படி இருக்கோ அப்போ வந்து ஃபோர்டு வெர்சஸ் ஃபெராரி வந்தப்போ அந்த மாதிரி ஒரு ஹீட் இருந்துச்சு படம் வந்தப்போ. இந்த படத்தோட லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இந்த படத்தை பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு வேலைப்பாடு இந்த படத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் கார்ஸ் 3 அப்படிங்கிற படம் தான். லைட்னிங் மெக்வீன் அப்படிங்கிற கார் வந்து ரொம்ப ஃபேமஸான கார், உலக புகழ் பெற்ற ஒரு கார். அதுக்குன்னு தனியாக ஃபேன் பேஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து நிறைய ஹைடெக் டெக்னாலஜியோட நிறைய கார்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அதுலேயும் வந்து ஸ்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து புதுசாக வந்திருக்கு. இப்போ அங்கே வந்து ஒரு ரேஸ் ஒன்று நடக்குது. அந்த ரேஸில் வந்து லைட்னிங் மெக்வீன் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகுது. இப்போ வந்து லைட்னிங் மெக்வீனை பார்த்து எல்லாரும் சொல்லிடுறாங்க, உனக்கு வயசாயிருச்சு, நீ வந்து கிவ் அப் பண்ணிட்டு போயிரு, ரிட்டையர் ஆகிரு, இனிமேல் இந்த ஃபீல்டில் இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இப்போ மெக்வீனுக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்து திரும்ப வந்து அந்த ஸ்டாம் காரோட வந்து ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. செம்மையான ஒரு 2-3 ட்விஸ்ட் இருக்குது படத்தில் பார்க்கும்போது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கார்ஸ் 3 படம் வந்ததே தெரில. இப்போ வந்து லைவ் அனிமேஷனில் வந்து இந்த கார்ஸை வச்சு ஒரு படம் எடுத்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். இந்த படம் தமிழில் வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து ஜியோ சிம் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் வந்து ஃப்ரீயாக வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் பார்த்துக்கலாம். நீங்கள் மூணாவது நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டோக்கியோ ட்ரிஃப்ட் அப்படிங்கிற படம் தான். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வந்து 3rd பார்ட் இது. ஆக்சுவலாக வந்து எல்லா படத்துலையும் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும், அதுக்கு வந்து கார் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தில் மட்டும்தான் வந்து கார் தான் மெயின் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. படத்தோட ஆரம்பத்தில் வந்து சான் அப்படிங்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்து ரேஸ் போய் அந்த ஊரில் வந்து நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸ் ஆகிடுது. அவங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவனை வந்து ஜப்பான் டோக்கியோக்கு வந்து அனுப்பி வச்சுறாங்க. அங்கே போய் நல்லபடியாக கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னு. அவன் டோக்கியோக்கு வந்ததுக்கப்புறம் டோக்கியோ ட்ரிஃப்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிஃப்ட் கல்ச்சரை பற்றி வந்து அவன் கற்றுக்கிறான். அங்கே வந்து ஹான் அப்படிங்கிற ஒரு லோக்கல் ரேசர் கிட்ட வந்து ட்ரெயின் ஆகிறான். ட்ரிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிறான். அங்கே ஒரு வில்லன் இருக்கான், அவன் வந்து பெரிய மாஃபியா கேங் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது. அதுலேருந்து எப்படி சால்வ் பண்ணி கடைசியில் வெளியே வந்தோம் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. நீங்கள் இது வரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வந்து ஒரு 10 பாட்டு வந்திருந்தாலுமே இந்த 3rd பார்ட் மட்டும் ஒரு தனியாக இருக்கும். ஏன்னா இந்த படத்துக்கும் மற்ற படத்துக்கும் கண்டினியூட்டியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஹான் கேரக்டர் மட்டும், ஹேன் அப்படிங்கிற கேரக்டர் மட்டும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க படத்தில். கார் கேம்ஸ்லாம் நிறைய விளையாடுவீங்க, இந்த ட்ரிஃப்ட் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேஸ், அந்த ட்ரிஃப்ட் அது ரிலேட்டடாக தான் ஃபுல்லாக வச்சிருப்பாங்க. சூப்பராக எடுத்திருப்பாங்க படம். தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் டர்போ அப்படிங்கிற படம் தான். அந்த ஸ்டோரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். 1000 பேர் பார்க்குறீங்க. அந்த 1000 பேரில் 100 பேர் கூட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பேக் டு த டாபிக். டர்போ படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து தியோ அப்படிங்கிறவன் தான் ஒரு நத்தை. அவன் தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோனுக்கு வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ரேசர் ஆகணும் அப்படிங்கிறது அவனுடைய வாழ்நாள் லட்சியம், கனவு, நோக்கம் எல்லாமே அப்படி இருக்கும். ஆனால் நத்தனா வந்து ஸ்லோவாக தானே போகும். அதே மாதிரி தான் இவனும் ரொம்ப ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருப்பான். ஒரு நாள் வந்து ஒரு கார் ரேஸ்க்கு நடுவில் வந்து தலைவன் வந்து உள்ளே மாட்டிக்கிறாரு. மாட்டினதில் வந்து ஒரு கார் இன்ஜின்குள்ளே இருக்க கெமிக்கல்லாம் அவன் மேலே பட்டு இவனுக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஸ்பீடாக போகக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் ஒன்று கிடைக்குது. அதனால் அவன் பேர் வந்து டியோ அப்படிங்கிற பேர் தான் ஃபஸ்ட்டு இவனுக்கு இருக்கும். அதை வந்து டர்போ அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க. இப்போ வந்து இவன் வந்து இந்தியானா போலீஸ் 500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ் ஒன்று நடக்கும். அதில் வந்து F1 கார் ரேஸில் போகிற மாதிரி இருக்கும். அந்த ரேஸில் வந்து இவன் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. சிம்பிளாக சொல்லணும்னா வந்து ஒரு ஸ்னெயில் இருக்குது, அது வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஸ்னெயிலாக எப்படி ஆகுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக எடுத்திருப்பாங்க. ரொம்ப மோட்டிவேஷனலான ஒரு மூவி அப்படின்னு சொல்லணும். ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டபுளே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் அந்த படத்தை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் ஹெர்பி ஃபுல்லி லோடட் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹெர்பி அப்படிங்கிறது வந்து ஒரு பழைய வாக்ஸ் வேகனோட பீட்டில் கார். அது வந்து ரொம்ப பழைய கார். அதுக்கு வந்து ஆனால் உயிர் இருக்குது, அந்த காருக்கு உணர்ச்சி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க, மேகி அப்படிங்கிறவங்க தான் ஹீரோயின். இவங்க வந்து ஒரு ரேசிங் ஃபேமிலியில் வந்து பிறந்தவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும். பட் வந்து இவளுக்கு வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்குது. பட் ரேஸில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. ரேசிங் ஃபேமிலியில் அதனால் ஆசை இருக்கும்ல. இப்போ வந்து இந்த காரை வந்து ஹெர்பி அப்படிங்கிற காரை வந்து இவ வாங்கி இவங்க 2 பேருக்கு ஒரு பாண்ட்
பாண்ட் ஒன்று உருவாகுது. பட் ரேஸில் கலந்துக்கிறதுக்கு வந்து அவள் அப்பா வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. பட் அதை தாண்டியும் வந்து இந்த டப்பா காரை வச்சு அவங்க வந்து ரேஸில் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா, முக்கியமாக வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் எப்படி ரேஸில் கலந்துக்கிட்டாங்க, அவங்க அப்பா ஏன் வந்து இவங்களை ரேஸ் பண்ண விடலை அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன்ஸ்லாம் படத்தில் இருக்குது. நிறைய ஒரு ஃபன்னான ஒரு படமாக தான் அந்த படம் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கும். அண்ட் இந்த படமும் ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது கைஸ். ரொம்ப ஒரு ஃபன்னான ப்ளஸ் வந்து காமெடி, ஃபேமிலி, சென்டிமெண்ட், எமோஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையாக வந்து இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. சைல்டுஹுட்டில் பார்த்தது கைஸ், திருப்பி அந்த படத்தை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் உட்காந்து பார்த்தேன். ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் சொன்ன படங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து அந்த லைக் மேட்டர் மறந்துடாதீங்க. ஒரு 100 லைக்ஸ் வந்து நம்ம அடிக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you guys, டாடா, பை பை.